தேசிய பண்ணும் இந்த தங்கு தலையில் சிறப்பாக நடைபெற இறைவாழ்த்தும் பாடி இந்நிகழ்வை ஆரம்பிப்போம். முதலில் தேசிய பண்ணு. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் இந்நிகழ்வில் நாயகர்களான மாணவர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம். உலகத்தில் மூலதனமே அறிவு. ஆழ்ந்த அறிவுக்கு ஊற்றாகவும் ஆழ்ந்த கருத்துக்களுக்கு விலை இனமாகவும் விளங்குவது புத்தகங்கள்தான். நீ இத்தகைய நூல்களை படிக்கிறாய் என்று சொல். உன்னை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு அதுவே போதிய சான்றாகும் என்றார் விவேகானந்தர். புதிய உலகத்தை உருவாக்கும் சக்தியை படைக்கும் ஆற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு. மனிதனின் அறிவு பெட்டகத்தை திறக்கும் திறவுகோலாகவும் அறிவு பசிக்கு உணவாகவும் புத்தகங்கள் விளங்குகின்றன. தொடர்ந்து நேரத்தை தாழ்த்தாமல் திருக்குறையாற்றி 2021ஆம் ஆண்டின் நீலாம் வாசிப்பு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்க இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி லட்சுமி சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நமச்சிவாய வாழ்க, ராஜநாதன் வாழ்க, இவை கொடுத்தும் என் நெஞ்சில் தீங்காக வாழ்க. இன்று நான் உங்களுடன் இணைந்திருப்பது செந்தூர் அரசினர் தமிழ் பள்ளியின் நீலாம் வாசிப்பு திட்ட தேர்வு திறப்பு நிகழ்வில் கடந்த ஆண்டு நீங்க பார்த்தீங்கன்னா 18 டிசம்பர், அதாவது பள்ளி விடுமுறையில் தொடங்கும் பொழுது நீலாம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்
தமிழ் பள்ளியில் என்று நிரூபிப்பதற்காகவே அந்த திட்டத்தை தொடங்கினோம். நல்ல ஆதரவு நமக்கு கிடைத்தது. பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்பது மனமார்ந்த நன்றி. இந்த நீலாம் திட்டத்தை பற்றி உங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் திட்டம் 1999ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இது ஏனென்றால் நம் மலேசியர்களிடையே வாசிப்பு பழக்கம், நம்மளோட சமூகம், மாணவர்கள் மட்டும் இல்லை, நம்ம சமூகமே குறைவாக வாசிக்கிறது என்று அரசாங்கம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இது சில மாற்றங்களை கடந்து வந்து 2017 2018ஆம் ஆண்டு மேலும் புதிய வடிவை கண்டது. அந்த வடிவு என்னன்னா, ஆரம்ப காலங்களில் மாணவர்கள் புத்தகங்களை மட்டுமே வாசித்தனர். வெறும் புத்தகங்கள், கதை புத்தகங்கள் பள்ளிகளிலும் அதை மட்டுமே வாசித்தனர். ஆனால் அது மட்டும் போதாது. மாணவர்கள் நிறைய வகையான வாசிப்பு பொருட்களை வாசிக்க வேண்டும். ஜேர்னல்ஸ், நிறைய புத்தகங்கள் நிறைய வகையா இருக்கு. அதெல்லாம் மாணவர்கள் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அது இன்னும் விரிவுபடுத்தப்பட்டது. நம் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் நிலையத்திலும் நிறைய விஷயங்கள் உள்ளன. ஆனா மாணவர்களுக்கு புதிய ஏற்புகளை இருந்ததுனால நம்ம எல்லாம் மிக்கிய நூலகம் என்று பற்றியும் அதிலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மாணவர்கள் போய் வாசிக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த பழக்கம், வாசிப்பு பழக்கமானது மாணவர்களுக்கு வந்து ஒரு கட்டாயத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அவங்க எப்ப ஓய்வா இருந்தாலும் சரி ஒரு புத்தகம் அவங்க கையில் இருக்க வேண்டும். சரிங்களா? இப்ப புத்தகத்தை கேட்டு போகணும் கொஞ்சம் கடினமாயிடுச்சு இல்லைங்களா? அதனால நம்ம இல்லையா, உடனே கட்டி ஒரு புத்தகத்தை வாசிக்க விடலாம். எங்கெல்லாம் வாசிக்கலாம். சரிங்களா? அந்த வசதிகள் மாணவர்களுக்கு இப்பொழுது நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இப்ப தேவையான ஒன்று மட்டும் தான் அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். ஏன்னா வீட்டில் இருக்காங்க, பெற்றோர்கள் கொஞ்சம் ஊக்குவித்தல் கொஞ்சம் அதிகமாக ஊக்குவிக்கணும். அவ்வளவுதான். மாணவர்கள் நல்ல சிறப்பாக இயங்கக்கூடியவர்கள். நமக்கு ஊக்குவித்தால் சிறப்பாக இயங்க திறன் அவர்களிடம் உள்ளது. சரிங்களா? இது வந்து 1ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு வரை தான் வாசிக்க வேண்டும் அல்ல. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 5 வயது மாணவர்கள் கூட வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பள்ளியில பாத்தீங்கன்னா பாலப்பள்ளி மாணவர்கள் தொடங்கி 6ஆம் ஆண்டு வரை முடிவுகளில் ஏன்னா பெற்றோர்கள் தொடங்கினீங்க. நம்ம அது போகலாம், நம்ம கடந்த போடுறோம், நம்ம பார்த்தோம். நிறைய மாணவர்கள் பெற்றோர்களும் நல்ல கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் வழங்கப்படும். நட்சத்திரங்கள் அதாவது மாணவர்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சாங்க. 700 புத்தகங்கள் மேல படிச்சாங்கன்னா அவங்களுக்கு 6 ஸ்டார் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எண்ணிக்கைக்கு இருப்ப அந்த நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம PAJSK நீங்க பார்த்தீங்கன்னா நான் பெற்றோர் புத்தகத்துல நான் சொல்லியிருக்கேன். அந்த PAJSK ஒரு கூடாக வளருது. சரிங்களா? அந்த புள்ளிகள் அங்கே போகிறது. மாணவர்கள் 2 ஸ்டார் எடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கிறது. எவ்வளவு குறைவாக 6 குறைவாக படித்த மாணவர்கள் கூட ஒரு 2-3 ஸ்டார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால படம் எழுதிக்கிறது அதிகமாகவே வாசிக்கணும். வாசித்தால்தான் நம்மளோட அறிவாற்றல் பெறும். சரிங்களா? இந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத ஒன்று அல்ல. நம்ம படிக்கிற காலத்தில் என்ன பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதானவர்கள்லாம் இல்லை. நம்ம காலத்துல என்ன தொடங்கப்பட்டது எழுத்து படிக்கிறேன், நிறைய செய்வோம், லைப்ரரிக்கு போவோம், நிறைய படிப்போம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா மாணவர்களோட ஆற்றல் இப்போ வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப டிவி பார்க்கணும், இந்த உப்பின் இப்படின்னா அந்த கதை புத்தகத்தில் படித்த கதையை கொஞ்சம் பார்த்தல் அதுல வந்து அவங்க ரொம்ப இன்பம் கிடைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவ்மெண்ட்ஸ் நடமாட்டப்படி இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகம். அந்த கலர்கள் இதெல்லாம் பார்க்கறப்ப இன்னும் ரொம்ப ஆர்வமாயிருக்காங்க. அதனால இந்த பழக்கம் கொடுத்துட்டு வருது. நம்ம பள்ளியில மீண்டும் அதை உயிர்ப்பிக்க வேண்டும். சூழ்நிலை என்னத்தையும் படிக்கிறேன் சொல்லிடாதீங்க. நீங்களும் இன்னும் சில நிறைய புத்தகங்கள் வெளியே இருக்கு, வாங்கி கொடுக்கலாம். இந்த பள்ளியில நம்ம மின்னியன் நூலகத்தில் மட்டும் இல்லை, நிறைய பள்ளிகள் அதை செய்துட்டு வராங்க. எதை வேணாலும் வாசிக்கலாம். இப்ப அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம், அந்த அளவுக்கு வசதிகள் இருக்கு. நம்ம படிக்கிற காலத்துல கூட ஒரு ஸ்கூல் லைப்ரரி இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடமாடும் முன்னிலையம் ஒரு லோரிலையோ சாப்பிடுறோம். சரிங்களா? அது கூட அப்பா அம்மா வெளியே விடமாட்டாங்க. நம்ம போறதுக்கு ஆசையாக நம்மளால போக முடியாது. ஆனா இப்ப எல்லாமே
நம்மளோட உள்ளங்கையில் உள்ளது. சரிங்களா? கற்றது கையில் அளவு கல்லாதது உலகளவு சொல்லுவாங்க. யாருமே நான் படித்து முடித்து விட்டேன் என்று சொல்லாத நிலையில் இருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. சரிங்களா? சோ நம்ம பள்ளியில் செந்தூர் அரசு பள்ளியில் இந்த பழக்கம் வேலோங்க வேண்டும். மாணவர்களிடையே மட்டுமல்ல, பெற்றோர்கள் நம்ம சமூகத்தினரிடையே திட்டம் போய் சேரும் என்ற நம்பிக்கையை இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு படைக்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய தலைமையாசிரியருக்கு நன்றி. இன்னும் சில நிமிட துளிகளில் 2021 ஆண்டிற்கான நீளம் வாசிப்பு திட்டம் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா காண உள்ளது. அதற்கு முன் இத்திறப்பு விழாவினை ஒட்டி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சில முக்கிய அறிஞர்களை காண்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இவர் நமக்கு அளித்த அருள் பெரும் செல்வம் திருக்குறளாகும். 1330 குறள்களை பொருளுணர்ந்து படித்தோம் என்றால் தீயவனும் அறிஞனாகலாம். இதோ நமக்காக இங்கே வந்துள்ளார் நமது திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கீழ்வானம் தனது கதவை திறக்கும் காலை பொழுதும் சூரிய சூடுதடிய வானம் சந்தனம் பூசிக்கொள்ளும் சாயுங்காலமும் பூமி பச்சை குத்திக் கொண்டிருக்கும் பசுஞ்சோலையும் மண் மாதாவின் ரத்த ஓட்டமான நதிகளும் கொடிகளுக்கு பிறந்த குழந்தைகளான பூக்களும் என் குரட்பாக்களை கண்டு தலையசைத்தன. மாணவர்களே, எமக்கு திருவள்ளுவர், பொய்யாமொழி புலவர் மற்றும் தமிழ் புலவர் என்ற நாமம் உண்டு. மாணவர்களே, வாசிப்பு ஒரு பந்து விளையாட்டு என்று ஒரு சிறிய விளையாட்டு மாணவர்கள் மனதில் பன்னீர் நதியாய் பரவியது. அதற்கு மூல காரணமாக திருவள்ளுவராகிய நானே இயங்கியுள்ளேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. மனதில் உள்ள கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறும். அதுபோல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும். மாணவர்களே, அரசினர் செந்தோல் அரசினர் தமிழ் பள்ளிக்கு திருவள்ளுவராக இயங்கியுள்ள நான் உங்கள் அனைவரையும் நிறைய வாசிக்க வேண்டும் என்று கூறி தமிழ் வாழ்க வளர்க என்று விடைபெறுகிறேன். மாணவர்களே, நன்றி. ஒரு சில நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன் நம்மை அழைத்துச் சென்ற திருவள்ளுவருக்கு நன்றி. வாசிப்பை பற்றி அருமையாக கூறி சென்ற அவருக்கு இரு கரம் கூப்பி நன்றி கூறுவோம். அடுத்ததாக ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரைகள் என்று எழுதி தம் தமிழ் புலமையால் நம் மனதில் இன்றளவும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் நம் செல்லப்பாட்டி வருகிறார். இதோ நம் ஔவையார் மூதாட்டி. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி ஆகிய அறநூல்களை நான் படைத்துள்ளேன். எனது புத்தகங்களை நீங்கள் வாசித்ததுண்டா? ஆம், வாசிப்புதான் முக்கிய அம்சமாகும். கல்வி என்பது புத்தகத்தோடு முடிவதல்ல, அது தொடக்கமே. அதை தாண்டி நாம் வாசிப்பு என்பது மாணவர்களை செம்மைப்படுத்துகிறது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல பண்புகளை கற்பிக்கும் நோக்கில் நான் உங்களுக்காக ஆத்திச்சூடி எழுதியுள்ளேன். மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கில் மன்னரின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆமாணவர்களே, மன்னனையும் நன்கு கல்வி கற்றோரையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கையில் மன்னனை காட்டிலும் கற்றோனே சிறந்தவன். ஆகையால் வாசிப்பு
இனிமையான தமிழால் நம்மை தேர்ந்தெடுத்துச் சென்ற நம் செல்ல மூதாட்டி ஔவையார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதில் அச்சமில்லை அச்சமில்லை என்று வீர முழக்கமிட்ட நம் முண்டாசு கவிஞர் பாரதியார் இதோ வருகிறார். என்னை முண்டாசு கவிஞன் பாரதியார் என்று கூறுவார்கள். மாணவர்களே, இளமையில் கல் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். இளவயதில் படிப்பது நம் மனதில் அப்படியே பசுமரத்தாணி போல் பதிந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கல்விதான் ஒருவனை அறிவாளி ஆக்குகிறது. அறியாமை என்னும் இருட்டை கல்வி என்னும் ஒளிதான் போக்குகிறது. நல்ல புத்தகங்கள் அறிவு கண்ணை திறக்கும் ஒரு திறவுகோல். கல்வி ஒருவனை மட்டும் மேம்படுத்தாது, அவனை சார்ந்தவர்களையும் சமுதாயத்தையும் ஏன் நாட்டையுமே அது உயர்த்த உதவும். பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை: உங்கள் குழந்தைக்கு வாசிப்பின் அவசியத்தை புரிய வையுங்கள். வாசிப்பதில் விருப்பத்தை உண்டாக்குங்கள். வாசிப்பு என்பது பாடப்புத்தகத்தை மட்டும் குறிப்பது அல்ல. நல்ல நல்ல நீதி கதைகள், அறிஞர் பெருமக்களின் வாழ்க்கை வரலாறு போன்றவையாகும். புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை நாம் தான் குழந்தைக்கு பழக்க வேண்டும். வாசிக்கும் பழக்கம் ஒருவரது மனதை வளப்படுத்தும். வாசிப்பின் மூலம் பல சாதனைகள் உண்டானதை வரலாறு நமக்கு சொல்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள் என்றால் அவர்களுக்கு புத்தகங்களை பரிசாக தந்து படிக்கும் பழக்கத்தை வலியுறுத்துங்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. Hai semua murid-murid SJKT Sentul, sempena dengan pelancaran program nilam yang akan dilancarkan pada minggu ini. Jadi, marilah bersama-sama dengan Cikgu Tina untuk membacakan syair, pantun serta bernyanyi. Untuk rangkap pertama, kita akan bersama-sama membaca syair, rangkap kedua pantun dan rangkap ketiga menyanyi. Baiklah, anda semua sudah bersedia? Jom kita baca syair. Bersama kita jayakan nilam, nadi ilmu, amalan membaca. Jika program sambutannya suram, bagaikan di batu terhempasnya kaca. Untuk rangkap kedua, kita akan bersama-sama membacakan pantun. Berminat murid mencatat membaca, guru pula memantau sentiasa. Ibu bapa turut bekerja sama, pasti nilam terlaksana berjaya. Seterusnya, yang terakhir, rangkap ketiga, kita akan bersama-sama menyanyi rentak joget. Menyanyi ya. Banyak dugaan akan dihadapi sebelum kejayaan kecapi. Bekerja bukan hanya untuk dipuji, kuatkan azam, ikhlaskan hati. Jadi semua murid-murid, jom bersama-sama menjayakan pelancaran program nilam di SJKT Sentul, sekolah kita, dengan mendeklamasikan sajak, membaca syair, pantun, membaca buku, menyanyi dan sebagainya. Okey, jumpa lagi. Bye.
How are you? I'm very excited to meet you today. You know something? Something happened in our school today. Let me tell you a cutie story. Pay attention and listen to me. Okay, today we have launched our Neelam competition for the year 2021. Okay, lots of exciting things are here for you. Okay, I hope you still remember the Snow White, the very pretty girl with the mirror on the wall. Mirror, mirror on the wall, who's the prettiest among all? I hope you remember that. And this girl Cinderella with a stepmother and stepsisters. And the Beauty with the Beast. Okay, come on guys. There are a lot of things to explore. Okay, I wish you could join me today. Okay, you like it? Okay, join me. Come. Let's step into our e-library. Still remember? Okay. So, start reading. Stars are waiting for you. Let's go. Let's get started. Bye. நன்றி 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 ஐயா. உங்கள் தமிழுக்கு நாங்கள் அடிமை. ஒரு சேர 3 கவிஞர்களையும் காணும்போது என் பேச்சு தடுமாறுகிறது. எது இருப்பினும் இவ்வாண்டிற்கான நீலாம் வாசிப்பு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்க வேண்டும். மீண்டும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி லட்சுமி சாரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.